அந்த மத்தேயு 1:18 ஓகே பாஸ்டர். இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அது எப்படி பாஸ்டர் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதி ஆக முடியும்? அது தொடர்ந்து அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கும் சேர்த்த மாதிரி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. நல்லதுயா, நல்லது நல்லது. இதில் என்னன்னு சொன்னால், யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். இதில் என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியினாலே எப்படி கற்பம் தரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம வந்து அந்த திரித்துவத்தினுடைய மேன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஓகே, கம்பல்சரி. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினர் 3 பேரும் தனித்தனியாக இருந்தால் தான் இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? புரிஞ்சு கொள்ள முடியும். சரியா பாஸ்டமா? எல்லாம் ஒன்று நினச்சிங்கன்னா புரிய விளங்காது. இந்த இடத்துல வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. திரித்துவத்தை கொண்டு வந்தால் புரியும். திரித்துவம் இருந்தால் தான் புரியும். அதில் என்னன்னு சொன்னால், இந்த ப்ராஜெக்ட் வந்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு சொல்லுகிறார், உமக்கு மணவாட்டி வேணும்னா நீ தான் சில விஷயங்கள் செய்யணும், பிரயாசப்படணும். அதாவது என்னன்னா, ஒரு ராஜா ஒரு பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ண முடியாது. சரியா? அப்போ ஒரு ராஜா யாரை தான் கல்யாணம் பண்ணணும்? ஒரு ராணி அந்த குடும்ப அந்தஸ்துல ஸ்தானத்தில் இருக்குதானே. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு குமாரனுக்கு ஆத்துமா மணவாட்டி வேணும்னா நீ உம்முடைய ஆத்துமாவை கொடுத்தால்தான் நீ அந்த தகுதியை கொடுத்து அந்த உன் தகுதிக்கு கொண்டு வந்து தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ எல்லாரும் கடவுளாக இருக்க முடியுமானா கடவுளாக இருக்க முடியாது. ஆனால் குமாரனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் ப்ராஜெக்ட் பாஸ்டர். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இங்கே பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையாகிய இருந்த தன்னுடைய குமாரனை, சரியா, இந்த குமாரனை அப்படியே சுருக்கி, சரியா பாஸ்டர், வித்தாக கற்பத்துக்குள்ளாக வைக்கிற அனுபவம் தான் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாகும். ஓகே ஓகே ஓகே, சரியா பாஸ்டர்? புரியுது. அவர் வந்து வார்த்தையாகிய தேவன். ஆமா, பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சமமானவர். அவர் தேவனுடைய ரூபமா இருக்கிறவர். சரியா? அவரை சுருக்குகிறார். அந்த வேலையை ஃபர்ஸ்ட் யார் செய்யறான்னா பரிசுத்த ஆவியானவர். இங்க இப்படி செய்யறாரு. பிறந்த பின்பு ஊழியத்துக்கு கூட்டிட்டு போறாருல, அப்ப இதே வேலை தான் அவர் செய்யறார். அப்ப யார் தான் செய்யறார்? குமாரனை. பரிசுத்த ஆவியானவர் தான் வனாந்திரத்தில் என்ன செய்யறாரு? பிசாசின் இடத்துல சோதிக்கும்படியாக கொண்டுட்டு போறாரா? கொண்டு போறாரா? இப்போ ஊழியத்துல உங்களை என்னையும் அவருக்கு பிரியமா நடத்துறது அவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். சரியாப்பா? சரி, நல்லா விளங்கிக்கணும். ஓகே. அப்ப சுருக்கி வார்த்தையாகிய தேவனை, வார்த்தையாகிய குமாரன் என்ன பண்றாரு? சுருக்கி வித்தாக கற்பத்துக்கு உள்ள வைக்கிறார். இப்போ ஏன் அவங்கள கன்னி மரியாள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், அவங்க வேர்ஜினிட்டி வந்து என்னவே ஆகலை, டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அது தொடவே கிடையாது. இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவர் வித்தாக, மனித வித்தாக வார்த்தையாகிய குமாரனை கற்பத்துக்கு உள்ளாக, கற்பப்பைக்குள்ளாக உள்ளே வைக்கிறார்கள். ஐயா, ஒரு டவுட் கேளுங்க. ஆதாம் உருவாக்கப்பட்ட போது ஆதாமுக்கு வந்து தொப்புள் கொடி கிடையாது. ஆமாவா? ஆமாம். அதுபோல இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றுல பரிசுத்த ஆவியான ஒரு வித்தா வைக்கும்போது கிறிஸ்துவுக்கும் அந்த தாயாருக்கும் தொப்புள் கொடி உறவு இருந்திருக்குமா இருக்காதா? அது என்னோட டவுட். 100% இயேசு கிறிஸ்துவுக்கும் மரியாளுக்கும் தொப்புள் கொடி உறவு உண்டு. ஆனால் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது தான் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட் வந்து, அப்போ இதில் பிறக்கிற குழந்தை, உள்ளே இருக்கிற குழந்தை வந்து இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கற்பத்துக்குள்ளாக வந்திருந்த பொழுது
மனிதனுடைய இரத்தம் அவருக்கு கலந்திருந்தா அவரை பலி கொடுப்பது என்பது கூடாத காரியம். அதான் கேட்குறேன். சரியா? ஆமா. அப்ப உள்ளுக்குள்ள மரியாளுடைய கற்பத்துக்குள்ளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது மரியாளுடைய இரத்தத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தா தான் முடியும். சரியா? புரியுது. அப்ப அது உண்மையாக இருந்தால் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதான் டெஸ்ட் டியூப் பேபி. புரியுது உங்களுக்கு? இப்ப சயின்டிஸ்ட் நிரூபிக்கிறான் முடியும் அப்படி. அப்ப என்ன பண்றாங்க, தன்னால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவங்க என்ன செய்யறாங்க, அவருடைய வித்து, கணவனுடைய வித்தையும் மனைவியுடைய வித்தையும் ரெண்டையும் சேர்த்து கற்பமாக உருவாக்கி ஏதோ ஒரு பெண்ணிடத்துல ஒரு கர்ப்பப்பைக்குள்ள வைக்கிறாங்க. கர்ப்பப்பைக்குள்ள டைரக்டா வச்சிடுறாங்க. அப்படி வாடகை தாய்ங்கிற முறை வந்து எப்படி கண்டுபிடிச்சான்? இந்த சயின்டிஸ்ட் இதுதான். அப்ப அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கு அந்த சம்பந்தமே இருக்காது. அது இந்த ரத்தத்துக்கு அந்த ரத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை. சத்து மாத்திரம் தான் போகுது, ரத்தம் போகாது. ஓகே ஓகே ஓகே. சரியா? சரியா? ஓகே. அப்ப இது சாத்தியமானா இப்படிதான் சாத்தியமாகுது. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வேதத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதுனால இது அப்ப இது உண்மைனா அப்ப இது உண்மையா தானே இருக்கணும். அப்ப ஆராய்ந்து பார்த்து அவர்கள் கண்டுபிடித்தது தான் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்ப உள்ளுக்குள்ள வர்ற குழந்தைக்கும் தாய்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற போது பணக்காரர்கள் என்ன பண்றாங்க, தனக்கும் பிள்ளைகள் வேணுங்கிற போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் மரியாளுக்கு என்ன தொடர்பு இருந்தது அப்படின்னு சொன்னா, அவருடைய பிறப்பெல்லாம் இயற்கையான பிறப்பு. சரியா பாஸ்டர்? கர்ப்பத்துக்குள்ள இருந்தது, 10 மாசம் இருந்தது, சுகப்பிரசவம் ஆனது. சரியா? இதெல்லாம் இயற்கையாக நடந்துச்சு. தொப்புள் கொடி வந்தது, எல்லாமே இயற்கை. மரியாளிடத்தினுடைய மார்பகத்தில் இருந்தது தான் யார் பால் குடிச்சா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே தான் பால் குடிச்சார். மனிதர்களைப் போலவே அவர் யூரின் போனார், கக்கா, எல்லாமே ஆஸ் யூஸ்வல் தான். சரியா? தொடர்பு இருந்தது. ஓகே. ஆனா எதுக்கு சம்பந்தம் இல்லை, ரத்தத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. மரியாளுடைய அவங்களுடைய ரத்தத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி சம்பந்தம் இருந்திருந்தா முழு ரட்சிப்புங்கிற கேள்விக்குறியா. நீங்கள் மனுஷ குலத்துக்கே ரட்சிப்பு இல்லை, மனுஷ குலத்துக்கே ரட்சிப்பு இல்லை, சுத்திகரிப்பே உண்டாயிருக்காது. எல்லாருமே என்னவாயிருப்போம், பாவிகளாயிருப்போம். அப்போ வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு, மனிதனை சிருஷ்டித்த கர்த்தருக்கு இதெல்லாம் தெரியாம இருப்பான்? 100%. அப்ப பாருங்க, ஆபிரகாம்கிட்ட சொல்றார் விருத்த சேதனம் பண்ணினார். ஆணுடைய நுனித்தோல் என்ன செய்யும், விருத்த சேதனம். அப்ப அந்த காலகட்டத்தில் இப்படி விருத்த சேதனம் பண்ணா அது சேஃப், மனுஷன் வந்து பொழைச்சிக்குவான் அப்படிங்கிறது. ஏன்னா அது ரொம்ப உயிர் கொடுக்கக்கூடிய இடம். சரியா? ஆமா. அந்த உயிர் கொடுக்கக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது தேவனை இல்லாதவர்கள் செஞ்ச பெரிய விளைவு வந்துடும் ஐயா. சந்ததியே போயிருந்தானே. அப்ப கடவுள் என்ன செய்யறாரு, நான் தானே உன்னை சிருஷ்டித்தேன், அது வந்து உனக்கும் எனக்கும் உண்டான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி அழகாக இங்கே விருத்த சேதனத்தை என்ன செய்கிறார். அப்போ கர்த்தர் வந்து தன்மலை உண்டாக்கின அப்படின்னால இந்த ரட்சிப்புக்காக குமாரன் என்ன செய்கிறாரு, உள்ளே வைக்கிறார். இதை செய்கிறது யார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென். அவர் உள்ளே வைத்துட்டு பிறப்பு எல்லாமே இயற்கையான பிறப்பு. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்ததிலிருந்து வளர்ந்து வேதத்தில் அவர் பற்றி சொல்லப்படுகிற வரைக்கும் மரியாளை அவர்கள் என்ன பண்ணதில்லை, அம்மானு கூப்பிட்டது இல்லை. பைபிள் அப்படி வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. ஸ்திரீயே தான் சொல்றாரு, அம்மானு சொல்ல. ஏன்னா அம்மாங்கிற ஸ்தானம் அவருக்கு என்ன செய்ய முடியாது, அவர் கொடுக்க முடியாது. ஏன்னா வாடகை தாய் தானே. யாருங்க, வாடகை தாய் தானே. சரிதானே பாஸ்? இப்ப எத்தனையோ நடிகைகளை இப்ப நம்ம பாக்குறோம் தானே, குழந்தை பெத்துக்கிறாங்க தானே, அம்மான்னு சொல்ல முடியாது தானே. சரியா? புரியுது. அப்ப என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. மரியாளுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, இல்ல ரத்த சம்பந்தம் எந்த மாதிரியும் கிடையாது. ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம், அதை கனப்படுத்தலாம். ஆனா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. ஒரு வாடகை தாய் அப்படிங்கிறது அது உண்மையான கருத்தாக அதுல இருக்குது. அதனால அவர் என்ன பண்ணதுல அவங்கள தாயின்னு கூப்பிட்டது
இல்ல தாயின் கூப்பிட்டதாக வேதத்துல இல்ல இல்ல ஆனா மற்ற ஜனங்கள் தான் சொல்றாங்க தாயும் சகோதரரும் வந்திருக்கிறார்கள் சொல்றாங்க. அவர் சொல்லல, ஏன்னா அவர் கடவுள் தானே. அவர் எங்கேயுமே என்ன செய்யல, தன்னை தாயாக ஒரு இடத்துல கூட கூப்பிட்டு எல்லாம் சேர்க்கும் போது சொல்றாரு தானே, எனக்கு யாரு தாயும் தகப்பனும், எனக்கு தாய் சகோதரர்லாம் யாரு. ஆமா, அந்த இடத்துல தான் சொல்றாரு அதையும். எனக்கு அவங்க கிடையாது. மத்தேயு 12 வரும் பசங்க, மத்தேயு 12 கடைசியில எனக்கு யாரு தாய் எல்லாம், பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவர் எவனோ அவனே எனக்கு தாயும் சகோதரனும். தகப்பன்னு சொல்ல மாட்டாரு, ஏன்னா பிதா இருக்காரு. 13 வர பசங்க 12 கடைசி 12 கடைசிக்கு வாங்க. 12 கடைசியில வரும்போது கடைசியில 48 தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். ஆமென். எங்க கொண்டு போயிட்டாரு இங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் வியூல அது கரெக்ட் சொல்ல முடியாதானே. இப்ப அவங்க என்ன கணக்குல வர்றாங்க, வாடகை தாயா தானே வர்றாங்க. அவங்க ரத்தத்துக்கு இவங்க ரத்தத்துக்கு என்ன இல்ல சம்பந்தமே. பால் கொடுத்தாங்க, இவர்கள் மூலமாக கர்ப்பத்தின் வழியாகத்தான் எல்லாமே போனது. ஆனா ரத்தம் கலக்காது, ரத்தம் கலக்காது. சத்து மாத்திரம்தான் பிள்ளை வளரக்கூடிய சத்து. அதுவும் மனுஷ சாயல்ங்கிறது அடிமையின் சாயல். அடிமையின் சாயல் அதுதான் லூக்கா 2லயும் சொல்லப்பட்டிருக்கு. 48 தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றால், அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவு படுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று. ஆமென். சொல்லும் போது வயசு 13 வயசு 13 வயசு. எப்படி பேசுறாரு பாருங்க. ஏன்னா அவரு மனுஷன்ல இல்ல, அவர் ஒரு நோக்கத்துக்காக தானே பசங்க வர்றாரு. அவர் செய்ய வேண்டிய வேலையை பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வந்தாரு. அது செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் வேலையை செய்யறாரு. அதனால வந்ததுனால அவர் விஷயத்துல அவர் கன்சர்னா இருக்கிறாரு. இவங்க மாமிச பிரகாரமாக என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. இங்கதானே பெத்து வளர்த்தாங்க, அப்ப பிள்ளை முறை தானே. அப்ப இவங்களுடைய அன்பை காமிக்கிறாங்க. அவர் அவருடைய ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறார். அதனாலதான் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த 120 பேர்ல இயேசுவின் தாயாகிய மரியாள்னு வேதத்துல சொல்லப்படும். அந்த 120 பேர் ஊழியக்காரல நிக்கிறாங்களே, அவர்கள் தான் தேவனுடைய மகத்துவங்களை மற்ற மொழிகளிலே அந்நிய மொழிகளில் பேசுகிறார்கள். 14 வாசிங்க பாஸ்டர்மா. இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த தரித்திருந்த 120 பேர்ல தான் மரியாளாகிய இயேசுவின் தாயாகிய மரியாள் அவர்களும் கூட இருக்கிறாங்க. அவருக்கு பிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு பிறந்த மற்ற பிள்ளைகளும் அங்கே கூட இருக்கிறாங்க. அதுல நம்ம யாக்கோபு அங்கே தான் இருக்கார். அப்போ பரிசுத்தாவி அந்த அம்மாவும் அந்த குடும்பத்தார் எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. இந்த 120 பேர் ஊழியக்காரர்ல மரியாள் அவர்களும் இருக்கிறார்கள். அங்கே என்ன ஸ்தானம் வந்துருதுன்னா, திருச்சபையினுடைய அங்கமாக கிறிஸ்து தலையாகவும் சபை சரீரமாகவும் மணவாளன் மணவாட்டிங்கிற ஸ்தானம் அங்கே ஸ்தாபிக்கப்படுது. அவர்களும் ஒரு மணவாட்டி. மரியாள் அவர்களும் அவர்களுடைய ஆத்துமாவுக்கும் இவர்தான் மணவாளன். இப்ப ரத்த சிந்தப்பட்டது பரிசுத்தாவியை பெற்று மறுபிறப்பு வரும்போதாங்க புரிஞ்சு கொள்ள முடியுது. இவர் தேவகுமாரன். இவர் தேவகுமாரன் மாத்திரமல்ல, இவருக்கும் எனக்கும் என்ன தொடர்புன்னா, இவர் என் ஆத்தும மணவாளன். ஆமென். ஆமென். என் ஆத்தும மணவாளன், என் ஆத்துமாவுக்கு இவர் தான் ரட்சகர். ஆமென். அப்ப சபைங்கிற ஸ்தாப அந்த அந்த சரீரம் அப்பதான் எஸ்டாப்ளிஷ் ஆகப்படுது. 120 பேர் வரும்போது அதுதான் உருவாக்கப்பட்டது. மரியாளை பெற்ற பொழுது தான் பெற்று வளர்த்த பிள்ளை தான் இது. இந்த பிள்ளையினாலதான் முழு உலகத்துக்கு ரட்சிப்பு. ஆவியானவர் இறங்கின பின்பு நானும் ஒரு ஊழியக்காரியாக அந்த 120 பேரோட ஒன்னா நின்று அந்த பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய மகத்துவங்களை மற்றவர்களுடைய மொழிகளிலே, அந்நிய பாஷைன்னு நம்ம நினைக்க கூடாது. என்னன்னு, ஓகே, சீதா பார்த்தா காம அப்படி இல்லை. சரியா? எதுல சொல்லிட்டாங்க?
கேட்கிற மொழிகளிலே சொல்ல கேட்கிறார்கள். சரியா? மற்றவர்கள் பேசுகிற மொழியிலே மற்ற மொழிகள் இப்ப நம்ம தமிழ் பேசுறோம், தெலுங்கு, ஆந்திரா, கனடா, அந்த ஒரிசா அப்படி இப்படி மொழிகள்ல, ஹிந்தி அப்படி அப்படி மொழிகள்ல பேசுறத பார்க்கிறோம். சரியா? ஓகே, புரியுது. அப்போஸ்தலர் 2:11 நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். நம்முடைய பாஷைகளிலே, அந்நிய பாஷைன்னு போடல. பரலோகத்து மொழி அல்ல. முதல்ல பேசினது பரலோகத்து மொழி அல்ல, மனுஷர் பேசுகிற பாஷை. இது சமஸ்கிருதத்துல மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்டதுனால எல்லாத்துக்கும் அந்நிய பாஷைன்னு போட்டாங்க. சரியா? மற்றவருடைய, அதாவது அது சரியா சொல்றதா இருந்தா அந்நியன்னா அடுத்த அந்நியர்கள் மொழிகளில் பேசினார்கள் தான் இருக்கும். சரியா? அது சில நேரங்களில் தீர்க்க தரிசனமாக இருக்கும், சில நேரங்களில் வசனமா இருக்கையா. 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம் கூட அந்நிய மொழி என்று சொன்னால் கூட வந்திருக்கிறவருடைய மொழிகளிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், மகத்துவங்களை சொல்கிறார்கள். இங்கே மகத்துவங்களை பார்க்குறோம், மற்ற இடங்களில் தீர்க்க தரிசனம் வருகிறது. சபைக்குள் வரும் பொழுது அது வேறு, அது வேற. தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பேசுகிறது அது கடவுளுக்கு நமக்கு உண்டான உறவு, அது உறவில் வருகிற அது பேசலாம். பொது வெளிகளில் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் உங்களோடு சம்பாஷித்த பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். இன்னும் பல ரகசியங்கள் உங்களுக்காக நாங்கள் எடுத்து பேச இருக்கிறோம். உங்களுக்கும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இதை கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வேதத்தினுடைய சந்தேகங்களை நீங்கள் பதிவிடுங்கள். அந்த சந்தேகத்திற்கும் உங்களுக்கு அருமையான போதகர் ஐயா அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள். இதுவரையிலும் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை தவறாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அநேகருக்கு இந்த வேதத்திலுள்ள ரகசியங்களையும் மற்றவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஆமென்.